மகரத்துக்கு இந்த ஆண்டு தொழில் முன்னேற்றத்துக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரிஜினலா சொன்னா, அக்மார்க்ல சொன்னா 1000% நல்லா இருக்கு. மகர ராசிக்கு தொழில் முன்னேற்றம் இந்த ஆண்டு சூப்பரா இருக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நாம சொல்லிதான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. கர்மஸ்தானத்துக்கு ராசியர். இவங்களுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் இயற்கையிலேயே நீங்க அதை தாண்டிடுவீங்க. மகரத்திற்கு என்ன பலன்கள் செய்யலாம், பரிகாரம் செய்யலாம்? மகரத்திற்கு தடை இருக்கு. என்ன தடைகள் இருந்தாலும் என்ன பரிகாரம் செய்யலாம்? ஒரு எடுத்துக்காட்டுக்கு மகரத்திற்கு திருமண தடை இருக்கு. திருமணம் நடக்கல, லேட் ஆகுது. மகர ராசி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஸ்வயம்பர பார்வதி யாகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை செய்யலாம். இல்லைன்னா நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு சென்று 2 மாலைகளை சாத்தி அந்த மாலைகளை திருப்பி வீட்டில் எடுத்து வந்து மாட்டிட்டு கல்யாணம் முடிந்த பிறகு மணமகன் மணமகளோடு சேர்ந்து வந்து இந்த பழைய மாலையை வந்து நான் உனக்கு சாத்துறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்து பண்ணலாம். 15 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கல்விக்கான உதவிகளை செய்யலாம். அதே மாதிரி 65-70 வயது மேற்பட்ட முதியவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். இதையெல்லாம் ஒரு பரிகாரம். முக்கிய தடைகளை நீக்கக்கூடிய பரிகாரமா இதுதான் நம்ம. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமா நீங்க செய்யக்கூடியது, மறக்காம செய்யக்கூடியது, உங்களுடைய அப்பா அம்மாவை ரொம்ப நல்லா பார்க்கணும். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். வழக்கம் போல மிகவும் வித்தியாசமான கேள்விகள், பெரும்பாலான மக்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ரகசிய ஜோதிட கேள்விகள் மற்றும் மாறுபட்ட கோணங்களில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை விரிவா பேசலாம் வாங்க. இந்த ஆண்டு என்னுடைய தொழில் வாழ்க்கையில் எந்த மாதிரியான முன்னேற்றங்களை நான் எதிர்பார்க்கலாம்? இந்த விஷயத்தை பத்தி பேசும்போதும் மறுபடி நம்ம வந்து ஏதாவது ஒரு ராசியை உதாரணமா எடுக்கணும். தொழில் அப்படின்னு சொன்ன உடனே பொதுவில் பார்த்தீங்கன்னு சொன்னா, செய்யற தொழில் தான் தெய்வம். இந்த தொழிலில் வந்து சரியில்லை, நமக்கு சரியா போல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்ல எதுவுமே நமக்கு வந்து நிம்மதி இருக்காது. வீட்டுக்கு போனால் கூட அதே கோபம் இருக்கும், அதே ஒரு ஆக்ரோஷம் இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய ஆம்பளைங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க வந்து வெளியில் இருக்கக்கூடிய டென்ஷன் எடுத்து நேராக வீட்டில் போட்டுருவாங்க. அந்த மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, நான் என்னையே தப்பு பண்ணேன், பிள்ளைய வச்சுட்டு வீட்டில் இருக்கேன், எங்கள் மேலே வந்து ஏறுற அப்படிமா. அவர் என்ன சொல்லுவார்னா, நான் வெளி மனுஷங்களை போய் சண்டை போட முடியுமா? வீட்டில் தான் சண்டை போட முடியும். அப்போ தொழில் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, ஜீவனம் செய்கிறதுக்கும் அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கும், நல்லபடியாக ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கோ, அவங்களுக்கு அடுத்த தலைமுறையை வந்து நல்லபடியாக செட் பண்ணி கொடுக்கறதுக்கோ எல்லாத்துக்குமே பணம். அந்த பணம் எது மூலியமாக வரும்? தொழில். இந்த தொழில் தான் மனசில் திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அந்த தொழில் வாழ்க்கை என்னுடைய இந்த ஆண்டு, இந்த வருஷம் என்னுடைய தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது, அதை பற்றி தான் பேச போகிறோம். அதில் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கக்கூடிய ராசி வந்து மகர ராசி. மகர ராசியே அது தொழில் ஸ்தானம். அது சனீஸ்வரனுடைய 10ஆம் இடத்துல, காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். தொழில் காரகன் சனி பகவானுடைய வீடு, ஜீவனஸ்தானம் கூட. இந்த மகரத்துக்கு இந்த ஆண்டு தொழில் முன்னேற்றத்துக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரிஜினலா சொன்னா, அக்மார்க்ல சொன்னா 1000% நல்லா இருக்கு. மகர ராசிக்கு தொழில் முன்னேற்றம் இந்த ஆண்டு சூப்பரா இருக்கும். ஆனா எந்தெந்த தொழில்களுக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம கவனமா பேசணும். ரியல் எஸ்டேட் தொழில், மருத்துவத்துறை, அரசியல், அது தவிர வந்து ஹோல்சேல் மொத்த வியாபாரங்கள், விவசாயம் சார்ந்த தொழில்கள், இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, புதுசாக அது ஷோரூம் எல்லாம் வைக்கிறாங்க, அந்த மாதிரி தொழில்கள், கட்டுமானத்துறை, ஜவுளி கடைகள், இதெல்லாம் இந்த சம்பந்தப்பட்ட தொழில்கள் நீங்க இருக்கீங்க. விளையாட்டுத்துறை, இந்த மாதிரி விஷயத்துல நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப பிரகாசமா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ நீங்க இந்த நேயர்கள் வேற வேற ராசியில் இருக்கலாம். இது ஒரு ராசி உதாரணமா சொன்னோம். வேற வேற ராசியில் இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு நீங்க கீழே கொடுத்துள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு எந்த தொழில் சரியா வரும், உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு என்னென்ன செய்தால் அந்த வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறத பத்தி மிக துல்லியமா சொல்ல முடியும். எனது வாழ்க்கையில் முக்கிய தடைகளை கடப்பதற்கு நான் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம். இல்லை ஒரு விஷயம் என்னன்னா,
12 ராசிக்காரர்களுக்கும் இப்போ நம்ம திருமணத்தை பற்றி சொன்னோம். ஒரு ராசிக்கு சொன்னோம். உங்களுக்கு வேற ராசி வேற லக்னமாக இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய விஷயத்தை தெரியணும்னா கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரை எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கும் போது தான் துல்லியமாக உங்களுக்கு எந்த ராசியில் திருமணம் பண்ணலாம், திருமணம் பண்ண முடியாது, எந்த நட்சத்திரத்தில் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இந்த கேள்வி பாருங்க, எனது வாழ்க்கையில் முக்கியமான தடைகளை கடப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம்? எல்லாருடைய மனிதர்கள்லையும் 2 வகை தான் இருக்குது. ஒன்று, தடை கற்களை படிக்கற்களா மாற்றக்கூடிய ஒரு மனோபாவம், படிக்கற்களையே தடை கற்களா பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம். இவ்வளவுதான் வித்தியாசம். இந்த முதல்ல உள்ள குரூப்பு எத்தனை வாய்ப்புகள் கொடுத்தாலும் அதை அப்படியே பிடிச்சிக்குவாங்க, எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை மாற்றி ஜெயிப்பாங்க. இந்த 2வது சொன்ன குரூப்பு அவ்வளவா சட்டப்பட மாட்டாங்க, நிறையா நெகட்டிவாக எது இருக்கோ அதை எடுத்துப்பாங்க. அப்போது சுகமும் துக்கமும் நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது, அதோடைய தன்மையில் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது வழக்கம் போல் 12 ராசிகளுக்கும் இதை பற்றி சொல்ல முடியுமா? நேரம் இல்லை இல்லையா? அதனால ஒரு ராசியை நம்ம உதாரணமாக எடுத்துப்போம், மகர ராசியை எடுத்துப்போம். எனது வாழ்க்கையில் முக்கியமான தடைகளை கடப்பதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நாம சொல்லிதான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. கர்மஸ்தானத்துக்கு ராசி அது. இவங்களுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் இயற்கையிலேயே நீங்க அதை தாண்டிடுவீங்க. ஆனால் என்ன பரிகாரம் செய்யலாம்? இப்ப மகரத்துக்கு சொன்னா கூட உங்க சுய ஜாதகம், பொதுவா பேசுறோம், உங்க சுய ஜாதகத்துல பலன்களை வச்சு லக்னம் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். மகரத்திற்கு என்ன பலன்கள் செய்யலாம், பரிகாரம் செய்யலாம்? மகரத்திற்கு தடை இருக்கு, என்ன தடைகள் இருந்தாலும் என்ன பரிகாரம் செய்யலாம்? ஒரு எடுத்துக்காட்டுக்கு மகரத்திற்கு திருமண தடை இருக்கு, திருமணம் நடக்கல, லேட் ஆகுது. மகர ராசி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஸ்வயம்பர பார்வதி யாகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை செய்யலாம். இல்லைன்னா நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு சென்று 2 மாலைகளை சாத்தி அந்த மாலைகளை திருப்பி வீட்டில் எடுத்து வந்து மாட்டிட்டு கல்யாணம் முடிந்த பிறகு மணமகன் மணமகளோடு சேர்ந்து வந்து இந்த பழைய மாலையை நான் உனக்கு சாத்துறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு பண்ணலாம். மகர ராசிக்கு வேற என்ன தடைகள் இருக்கலாம்? வியாபாரத்துல தடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. மகர ராசி என்பவர்கள் சுதர்சன மகாசக்கர யாகம்னு இருக்கு, அதை பண்ணலாம். இல்லைன்னா இந்த 15 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கல்விக்கான உதவிகளை செய்யலாம். அதே மாதிரி 65-70 வயது மேற்பட்ட முதியவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். இதையெல்லாம் ஒரு பரிகாரம். முக்கிய தடைகளை நீக்கக்கூடிய பரிகாரமா இதுதான் நம்ம பார்க்கணும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமா நீங்க செய்யக்கூடியது, மறக்காம செய்யக்கூடியது, உங்களுடைய அப்பா அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அவங்களுடைய மரியாதை, அவங்க கிட்ட அன்பு செலுத்துவது, இதையெல்லாம் நீங்க செய்யும் போது தடைகளே வராது. முதல்ல பெற்ற அப்பா அம்மா, அதுல தடையே வராது. தடைகளை தகர்ப்பதற்கான பரிகாரம் நம்ம பொதுவா சொன்னாலும் குறிப்பிட்ட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்தாதான் உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதற்குண்டான சரியான பரிகாரத்தை நம்ம சொல்ல முடியும். ஆக என் உயிரினும் மேலான அன்பு நேயர்களே, இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இதற்கு அப்புறம் அடுத்த காணொளியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.